ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பிரதோஷம். இதை குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, புதன்கிழமையில் வந்திருக்கிற பிரதோஷம் குபேர பிரதோஷமா? வியாழக்கிழமை வந்தால் தானே குபேர பிரதோஷம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய பாவங்களும் தோஷங்களும் நீங்கி சிவனை அடிபணிவது, சிவனை முழுவதுமாக சரணாகதி அடைவது தாங்க இந்த பிரதோஷத்தோட முக்கிய சாராம்சமே. சிவபெருமானை வணங்குவதற்கே அவருடைய அருள் இருந்தால் தான் முடியும். சிவபெருமானை மட்டும் இல்லைங்க, எந்த தெய்வத்தை நாம் வணங்குறதா இருந்தாலும் அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான், அவங்களுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவங்கள வணங்க முடியும். நாம் நினச்சாலும் எந்த தெய்வத்தையுமே வணங்க முடியாதுங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லையும் நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லியிருப்பேன். இந்த உலகத்தையே காக்கும் கடவுளான சிவபெருமானை பிரதோஷ வேளையில் வழிபட்டு நாம் எதை மனமுருகி கேட்டாலும் அதை உடனே அருள் புரிவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமே உங்களுக்கு வேணாங்க. அந்த வகையில் இன்றைய தை மாதம் தேய்விரையில் வந்திருக்கும் புதன்கிழமை குபேர பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திர வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைய பிரதோஷ தின வழிபாட்டில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் அப்படின்னு எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாங்க. இன்றைய தினத்தில் காலை முதல் சிவசிவ சிவசிவ குபேராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்து கொண்டே மனசுக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மாலை பிரதோஷ வேலையில் இந்த வழிபாடு நீங்கள் கோயிலையும் போய் செய்யலாம். உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வீட்லேயும் செய்யலாங்க. வீட்டில் செய்வதாக இருந்தால் பிரதோஷ வேலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானோட படம் இருந்தால் அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. எத்தனை அபிஷேகம் உங்களால் பண்ண முடியுமோ அத்தனை அபிஷேகம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை திரவியங்கள் இருந்தால் அதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நல்ல வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. வில்வம் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி 108 முறை, உங்களுக்கு டைம் இருந்தால் 108 முறை, அப்படி இல்லைன்னா அதுக்கு குறைவாக கூட பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 21 முறையாவது பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் சிவபெருமானோட படமோ லிங்கமோ இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையில் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விநாயகர் பெருமானையும் சிவபெருமானையும் மனசில் நினச்சிக்கிட்டு 2 பேரையும் அந்த மஞ்சளில் பிடிச்சு வச்சுருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இதையே சிவபெருமானாக பாவித்து வழிபாடு செய்யுங்க. எந்த வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானையும் நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வழிபாடு செய்வோம். அதுபோல் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானை மனசார நினச்சி இந்த வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக பச்சை பயிர் சுண்டல் வச்சுடுங்க. இன்றைக்கி பச்சை பயிர் சுண்டல் வச்சா ரொம்ப விசேஷங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இனிப்பை சிவபெருமானுக்கு படைக்கணுங்க. அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு உகந்த இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணுங்க. அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நம சிவாய நம 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 சிவாய குபேராய நமக. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை கம்பல்சரி சொல்லணுங்க. 108 கவுண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜபமாலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்கண்டு, மூக்கடலை, உடச்ச கடலை இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 108 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு முடிஞ்ச பிறகு தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு நெய்வேத்தியத்தை பிரசாதமாக விரதம் இருக்கிறவங்க முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. பிடித்து வைத்த மஞ்சளை தண்ணீரில் கலந்து வீட்டில் தெளிச்சுட்டு மீதம் இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இதே வழிபாடு ஆலயத்தில் செய்வதாக இருந்தால் வெறும் நெய்வேத்தியத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாங்க. வியாழக்கிழமை தானே குபேரருக்கு உகந்த தினம். இப்போ கோயிலுக்கு போய் வழிபட போகிறீங்க அப்படின்னா பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்திற்குரிய பொருளை வாங்கி கொடுங்க. பால், தயிர், தேன், இளநீர் உங்களால் என்ன முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த பிரதோஷ நேரத்தில் கோயிலில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு சிவபெருமான மனசார நினச்சி ஓம் நம சிவாய நம 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 சிவாய குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு ஃபுல்லாக சிவபெருமானை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரம்
சொல்ல 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 அந்த சிவபெருமான் மனமகிழ்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. வியாழக்கிழமை தானே குபேரருக்கு உகந்த தினம், புதன்கிழமை எப்படி குபேரர் பிரதோஷம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். குபேரர் வந்து சிவபெருமானோட பரம பக்தர். இவர் வந்து சிவபெருமானை வணங்கி வணங்கி வணங்கியே குபேர கடாட்சத்தை பெற்றவர். அந்த மாதிரி அவர் குபேர கடாட்சத்தை பெற்ற தினம் புதன்கிழமை. அதனால தாங்க இந்த புதன்கிழமை வந்து குபேர புதன்கிழமையாக அனுஷ்டிக்கப்படுது. இத்தகைய சக்தி வாய்ந்த நாளில் நாமும் நம்முடைய பண பிரச்சனைகள் நீங்க சிவபெருமானை இந்த முறையில் வணங்கி வளம் பெறலாங்க. எளிமையான மந்திர வழிபாடு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசுக்குள்ளே பேரானந்தம் ஏற்படுங்க. இதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத ப்ளீஸ் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இந்த மந்திரத்தை நான் சொல்லும் போதே மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. அதே சந்தோஷம் உங்களுக்கும் வரும். இந்த மந்திரத்தை சொல்லும் போதே இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னும் போது நாம் கேட்குறத கண்டிப்பாக அந்த சிவபெருமான் கொடுத்தே தீர்வாருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.